தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், இன்று நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. மேலும் தேனி, தென்காசி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற விழாவில் 2350 விவசாயிகளுக்கு ரூபாய் 31.56 கோடி மதிப்பில் நவீன பட்டுப்புழு வளர்ப்பு தளவாடங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் தாமு அன்பரசன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் வழங்கினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் 2350 விவசாயிகளுக்கு ரூபாய் 31.56 கோடி மதிப்பில் நவீன பட்டுப்புழு வளர்ப்பு தளவாடங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு வேளாண் கருவிகள் கண்காட்சியை பார்வையிட்டு தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பயணிகளுக்கு அமைச்சர்கள் இருவரும் மானியங்கள், உதவித்தொகைகள், வாரிசு வேலைக்கான ஆணை, தளவாட பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினர். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், பட்டு வளர்ச்சித்துறை பெண்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருகிறது. பட்டு வருமானத்தை பெருக்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்டுதோறும் விழா நடத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. வெண்பட்டு உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ள தமிழ்நாடு அடுத்த ஆண்டுக்குள் முதலிடத்தை பிடிக்கும் என்று பேசினார். பட்டு உற்பத்தியில் அடுத்த ஆண்டிற்குள் தமிழ்நாடு முதலிடத்தை பிடிக்கும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டு விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவின் 4 ஆண்டு ஆட்சியில் ஆண்டுக்கு 6500 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். 29,074 பட்டு விவசாயிகளுக்கு ரூபாய் 108.34 கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், இதுபோன்ற திட்டங்களால் தற்போது ஆண்டுக்கு 2223 மெட்ரிக் டன் பட்டு உற்பத்தி செய்து தேசிய அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது என்றும் தெரிவித்தார். அடுத்த ஆண்டிற்குள் இந்தியாவிலேயே அதிக பட்டு உற்பத்தியில் முதலிடத்தை பிடிக்கும் என்றும், துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். பட்டு உற்பத்தியோட மேற்பட்ட திட்டங்கள் காரணமாக பெண்பட்டு உற்பத்தி அதிகமாயிருக்கு. கடந்த 2021 தமிழ்நாட்டினுடைய பட்டு உற்பத்தி எவ்வளோன்னு சொன்னா 1834 மெட்ரிக் டன் தான். இப்பேற்பட்ட திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு 2723 மெட்ரிக் டன்னாக இன்றைக்கு பட்டு உற்பத்தியினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது. ஒரு தேசிய அளவில் நம்ம முதன்மையில் இருக்கோம், 2வது இடத்துல இருக்கோம். நிச்சயமாக அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் முதன்மை இந்தியாவிலேயே அதிக பட்டு உற்பத்தி செய்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த நிலையை நிச்சயமாக நான் உருவாக்கணும் என்று தெரிவிக்கிறேன். கன்னட மொழி எப்போது தோன்றியது, கன்னட இனம் எந்த காலகட்டத்தில் தோன்றியது என்பதை வரலாற்று பூர்வமாக சொல்லுங்க என்று நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செய்தியாளர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார். கர்நாடகாவில் தக்லைக் படத்தை வெளியிட மாட்டோம் என்று கன்னடர்கள் கூறுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான், கர்நாடகாவில் தானே தக்லைக் படம் வெளியாகாது, உலகம் முழுவதும் 13 கோடி பேர் தமிழர் பரவி இருக்காங்க. கன்னட மொழி பற்றி பேசியதால் கமல்ஹாசனின் படத்தை தடுக்கிறீங்க. தம்பி விஜய் என்ன பண்ணாரு, அவர் படத்திற்கு எதுக்கு தடை விதித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். உங்களுக்கு தமிழர் என்றாலே ஒரு வெறுப்பு என்று விமர்சித்தார். கன்னட மொழி எப்போது தோன்றியது, கன்னட இனம் எந்த காலகட்டத்தில் தோன்றியது என்பதை வரலாற்று பூர்வமாக சொல்லுங்க என்றும் கேள்வி எழுப்பினார். படமே வராதுன்னு இப்படி உலகம் பூரா ஓட போகுது. உலகம் பூரா 13 கோடி மக்கள் உலகம் பூரா தமிழும் பரவி வாழ்றான். எங்க மாண்பை நீங்க பாராட்டுங்க. உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட KGF 1, 2 நாங்க ஏதாவது தொந்தரவு பண்ணோமா? சொல்லுங்க நீங்க. இப்ப சரி, எங்க அண்ணன் கமலஹாசன் தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால நீங்க பேசுறீங்க. தம்பி விஜய் என்ன பேசினாரு? எதுக்கு அவருடைய படம் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில கிழிச்சிங்க, படத்தை ஓட விடாம தடுத்தீங்க. அவர் என்ன பேசினாரு? உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு, அதனால அது நீங்க இப்படித்தான் பார்க்கணும். நீங்க தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதிலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு. தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்றது, இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில்ல, அவ்வளவு வெறுப்பு.
பாமகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சினைக்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நெல்லையில் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய நயினார் நாகேந்திரன், ராணிப்பேட்டையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை வீடு புகுந்து கொலை செய்துள்ளது போலீசார் நடவடிக்கை எடுக்காததையே காட்டுவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறான சூழ்நிலையில் உண்மையான ஆட்சி செய்கிறோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வாறு மார்த்தட்டி பேசுகிறார் என்று கடுமையாக விமர்சித்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்ததாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் சந்தித்தார். தொடர்ந்து வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், மாநிலங்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக பேசியதாகவும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுக்கான பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தினார் என்றும், நாட்டுக்கு தேவை என்பதால் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளேன் என்றும் தெரிவித்தார். மேலும் தன்னுடைய கன்னட, ஆந்திர, கேரளா மக்கள் மீது தன்னுடைய அன்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும், தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க தயங்கி இருக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார். இது உட்கட்சி விவகாரம், எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்றும், விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளிக்க உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள திருமண மண்டபத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், கட்சியில் என்றும் அடிமட்ட தொண்டராக இருக்கவே விரும்புகிறேன் என்றும், பாமக என்பது யாருடைய தனி சொத்தும் இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாமகவில் இருந்து நிர்வாகிகளை நீக்கவோ நியமிக்கவோ தலைவரான எனக்கே முழு அதிகாரம் உண்டு என்றும், நிறுவனருக்கு அல்ல என்றும், இது உட்கட்சி விவகாரம், எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்றும், விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளிக்க உள்ளதாக தெரிவித்தார். என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமையான தொடராக நான் உத்திரமேரூர் அருகே தந்தையை செங்கல்லால் அடித்து கொடூரமாக கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த நெல்வாய் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவரது மகன் முருகன். இந்நிலையில் சங்கர் தனது மருமகளுடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து முருகனுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முருகன் தனது தந்தை சங்கருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சங்கரை பலமாக தாக்கிய நிலையில் சங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து கொலை சம்பவத்தை மறைக்க முருகன் தனது மாமனார் ரவியுடன் சேர்ந்து மதுராந்தகம் அருகே பாலாற்றுக்கரையில் சங்கர் உடலை புதைத்துள்ளனர். தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ரவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எட்டு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக வாணியம்பாடி பல் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு சிகிச்சை பெற்ற 10 பேரில் 8 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல் மருத்துவமனையில் ஆய்வு நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஞான மீனாட்சி, விசாரணை முடிந்த பின்னர் அறிக்கையை சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். மேலும் உயிரிழந்த பெண்ணின் மகன் ஸ்ரீராம்குமார் என்பவர் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையில் மூளையில் தாக்கும் நரம்பியல் சார்ந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு தனது தாய் உயிரிழந்தார் என்றும், மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து செய்தியாளருக்கு பேட்டியளித்துள்ளார். ரிப்போர்ட் நான் கொடுக்குறேங்க, முடிச்சுட்டு பார்த்துட்டு கொடுக்குறேங்க. என்கொயரி பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். இது பழசுங்க, இது இப்போ வந்திருக்கிறது பழசு நடந்து போல இருக்கு 2023ல. அதனால 21ல நடந்திருக்கு, ரிப்போர்ட் 22ல கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்கொயரி முடிச்சுட்டு நான் ரிப்போர்ட் தரேங்க சார். அது எனக்கு தெரியல, பார்க்கணும் சார். நான்
நான் பார்க்கணும் சார் அது. இப்ப ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் இப்ப என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். ரிப்போர்ட் தரேங்க நான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.